வணக்கம் மகளே. வசுமதிக்கு 2 நாட்களாகவே லட்சுமியை பற்றிய கவலைதான். லட்சுமி இவர்கள் வீட்டில் 20 வருடங்களுக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகவே இருந்து வரும் பசுமாடு. சில ஆண்டுகளாக கறவை மரத்து போச்சு, பால் கொடுப்பதும் இல்லை. நேற்று காலை கணவன் வசந்தன் வந்து, வசு, லட்சுமியை இன்னும் 2 நாட்களில் வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல, ஏங்க இப்போ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்க, கோபமான வசந்தன், வேற என்ன செய்ய சொல்கிற? கறவையும் நின்று போச்சு, பாலும் கொடுக்கறது இல்லை. விற்கிற விலைவாசியில் அதுக்கு புல், வைக்கோல், புண்ணாக்கு, பார்த்துக்க ஆள் கூலி, இதெல்லாம் எனக்கு தேவையா? எதுக்கு தண்ட செலவு? அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன்கிட்ட சொல்லி அவன் மாட்டை விற்ற அதே இடத்துல இதையும் அனுப்புறதா நான் முடிவு செஞ்சுட்டேன். வர திங்கட்கிழமையும் ஆள் மாட்டு வியாபாரியை வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டு கிளம்பினான். அதற்கு மேல் அவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட வசுமதி செய்வதறியாது உள்ளுக்குள்ளேயே வேதனைப்படவும் துவங்கினாள். நினைவுகள் பின்னோக்கி செல்ல, 20 வருடங்களுக்கு முன்பு வீட்டில் குடும்பத்தில் ஒன்றாக அங்கம் வகிக்க துவங்கியது லட்சுமி. வசு, லட்சுமி கத்துது பாரு, அதுக்கு சாப்பிட கொடுத்தியா என்று பார்த்து பார்த்து உணவு வழங்கிய வசந்தனா இன்று லட்சுமியை அடிமாட்டிற்கு அனுப்பி வைக்க துணிந்தார். நம்ப முடியாமல் வேதனைப்பட்டாள் வசுமதி. அத்தை பார்வதியும் தினமும் மாட்டுத் தொழுவத்தில் கோலமிட்டு சாம்பிராணி போட்டு அகத்திக்கீரை கொடுக்காமல் காஃபி கூட சாப்பிடவே மாட்டாள். லட்சுமி மீது அவ்வளவு பாசம், அழகோடு சாந்தமும் நிறைந்து பார்க்கவே பெயருக்கு ஏற்ப லட்சிகரமாக காட்சியும் அளித்தது அந்த மாடு. அதன் முகத்தில் விழித்துச் சென்றால் காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கையும் கொண்டிருந்தனர் அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள். அனைவரும் தினமும் அதை கொஞ்சி பூஜித்தும் வந்தனர். குழந்தைகளும் அதனோடு சரிக்கு சமமாக விளையாடும். குழந்தைகளை கூட முட்டாது, அவ்வளவு சாது. தினமும் 6 படி பால் கறந்த லட்சுமி எவ்வளவு வருமானமும் குடும்பத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியையும் ஈட்டி கொடுத்தது என வசுமதி நினைத்து பார்த்து கண்கலங்கினாள். இன்றோ அதையெல்லாம் மறந்து எப்படி இந்த மனிதரால் சகஜமாக இருக்க முடிகிறது, லட்சுமியை எப்படி இவரால் அடிமாட்டிற்கு விற்க முடிகிறது என்று அந்த லட்சுமி மாடை தடவி கொண்டவாறே கண்ணீர் வடிக்க, அதுவும் தன்னுடைய முகத்தை ஆட்டி ஆட்டி வசுமதியிடம் ஏதோ சொல்வது போல தோன்றியது. வசு, அம்மா வசு. அத்தையின் குரல் கேட்க, வந்துட்டேன் அத்தை என்று குரல் கொடுத்தவாறே உள்ளே சென்றாள். சாப்பிட்டியா வசு என்று மாமியார் கேட்க அமைதியாக இருந்தாள். பார்வதி வசுவிற்கு மாமியாராக என்றுமே இருந்தது இல்லை. பெற்ற தாயை போன்றே அன்பை பொழிபவள். இல்லை அத்தை, பிடிக்கல. ஏம்மா, ஒத்த ஆளா இந்த குடும்பத்தை கவனிக்கிற, நீ நேரத்துக்கு சாப்பிட வேணாமா என்று கேட்க, உடம்பு என்னத்துக்கு ஆகிறது என்று பாசமாக கேட்க, இந்த கடவுள் என்னதான் இப்படி முடமாக்கி நடமாட விடாமல் வச்சிருக்கான், நீ தானே உன்னை கவனிச்சுக்கணும். விழிகளில் நீர் கோர்த்து கொள்ள பார்வதி மருமகளை கண்டித்தாள். மனசே சரியில்லை அத்தை. என்னாச்சு வசு? நான் ஒருத்தி 2 வருஷமாக உங்கள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன்ல, அதுதான் உனக்கு மனசே சரியில்லையா? ஏன் அத்தை அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் எப்போவாச்சும் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கோமா? நான் அப்படி நடந்திருக்கேனா என்று வசீர் கண்ணீர் மல்க வினவ, பின்ன என்னம்மா நீ சாப்பிடாம மனசே சரியில்லைன்னு இருக்க, என்கிட்ட ஏன்னு சொல்ல மாட்டியா? சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்போ என்னமோ இங்கே நடந்திருக்கு, எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணலை பார்த்தியா என்று மாமியார் கேட்க, அத்தை, நீங்களே உடம்பு முடியாமல் இருக்கீங்க, சொன்னால் நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டேன். அதை தவிர உங்கள் மேலே உள்ள மரியாதை என்றைக்குமே குறையவே இல்லை அத்தை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நம்ம லட்சுமி 2 வருஷமாக சும்மா இருக்கான், பாலே கொடுக்கறது இல்லையாம், கறவையும் நின்று போச்சான், தெண்டமாக அதுக்கு செலவு செய்ய வேணான்னு வந்த விலைக்கே அடிமாட்டுக்கு அனுப்புகிறதா உங்கள் பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் மறுத்தும் பிடிவாதமாக இருக்கிறாரு அத்தை, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு என கண் கலங்கினாள். அடி பாவி பெண்ணே, எவ்வளோ பெரிய கொடுமை நடக்க இருக்கு, இதை போய் நான் வருத்தப்படுவேன்னு மறைக்க பார்த்தியே. நீ ஒன்று செய், உன் புருஷனுக்கு ஃபோன் போடு, நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா சொல்லி வரவை. ஐயோ, எதுக்கத்தை இப்படி சொல்கிறீங்க? ஒரு நேரம் போல் இல்லாமல் திடீர்னு பழிச்சிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ சொல்லு. சரி அத்தை என்றவள் கணவனுக்கு ஃபோன் செய்து, என்னங்க, அத்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே வாங்க, நம்ம டாக்டருக்கும் ஃபோன் செஞ்சுட்டேன், அவரும் கிளம்பிட்டாரு, இதோ வரேன் வசு, அம்மாவை கவனமாக பார்த்துக்கோ என்று ஃபோனை வைத்துவிட்டு அம்மாவை பார்க்க ஓடி வந்தான். ஃபோன் செய்த 1/2 மணி நேரத்திலேயே வீட்டிற்குள் நுழைந்தவன், என்னாச்சு அம்மாவிற்கு? காலையில் கூட நல்லா தானே இருந்தாங்க என்றவாறே அம்மாவின் அறைக்குள் சென்றான். அப்போது பார்வதியை பரிசோதிக்கும் மருத்துவரிடம், டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு? காலை நல்லா தானே இருந்தாங்க எனவும் கேட்டான்.
2 வருஷமாக பெட்டிலேயே இருந்ததால் அவங்களுக்கு பெட் சோர் அதிகமாயிருச்சு. இனி அவங்களால இயல்பாக இருப்பது கஷ்டம்தான். என்னதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் 24 மணி நேரமும் கூட இருக்கும்படி ஒருத்தரை நீங்கள் நியமிக்கணும். தினமும் இந்த ஊசியையும் போடணும், லோஷனையும் தடவணும். அதுக்கு நிறையவும் செலவாகும். பக்கவாதம் பலமாக தாக்குனதால் இனி அவங்களால எழுந்து நடமாட முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருப்பினும் பெட்சோர் வராமல் அவங்கள பாதுகாக்கணுன்னா நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வசந்தனை பார்த்து, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது சொல்லவா அப்படின்னு கேட்க, சொல்லுங்கள் டாக்டர், எங்கள் அம்மாவுடைய நலனுக்காக எதையுமே நான் செய்ய தயாராக இருக்கேன், என்ன சொல்லுங்கள், தயங்காமல் சொல்லுங்கள் டாக்டர் என்று கேட்க, ஒன்றுமில்லை, பேசாமல் உங்கள் அம்மாவை கருணை கொலை செஞ்சுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இனி இவங்களால் எதுவும் பிரயோஜனமும் இல்லை. அதோட இவங்களை பார்த்துக்க நிறைய செலவும் ஆகுது. நேரத்தையும் நீங்கள் செலவிடணும், உங்களுடைய உடல் உழைப்பையும் தேவைப்படுது. யோசித்து சொல்லுங்கள் என்ற டாக்டரிடம் கோபமாகி அவருடைய சட்டையை ஆவேசமாக பிடித்தான் வசந்தன். அந்த நேரத்தில் நிறுத்துறா என ஒரு குரல் கேட்டது. அம்மாவின் குரல் கேட்க அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்த வசந்தன், அம்மா நீயா பேசுன என்றான் ஆச்சரியத்துடன். ஆமாண்டா நாதாண்டா, அவரை ஏண்டா சட்டையை பிடிச்சு கத்துற? இல்லைம்மா, உன்னை போய் என விற்கினான். நாதாண்டா அப்படி சொல்ல சொன்னேன். எது நீயா? ஏம்மா அப்படி சொல்ல சொன்னேன்? உன் மகன் என்ன அவ்வளவு சுயநலக்காரனை நினச்சியா என்று கேட்க, பின்ன என்னடா, உன்னோட அம்மா 2 வருஷமாக பக்கவாதத்தில் படுத்திருக்கேன், என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளவு செலவு செய்து என்னை அன்பாக பார்த்துக்கிறியே. நம்ம லட்சுமியும் என்ன மாதிரி ஒரு உசுறு தானடா. 20 வருஷமாக அது நம்ம வீட்டிலே இருக்குது. அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா இவ்வளவு ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. எப்போ அதை நீ அடிமாட்டுக்கு அனுப்ப துணிஞ்சிட்டியோ என்னையும் கருணை கொலை செய்ய வேண்டியதானே, ஏன் யோசிக்கிற என்று கேட்டாள். அம்மாவின் இந்த வார்த்தைகள் அவனை பலார் என அரைந்தது போல இருக்க, வருந்தியவன், மன்னிச்சுக்கோங்க அம்மா, ஏதோ அவசரப்பட்டு புத்தி இழந்துட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேம்மா, ஏன் புத்தியில் உரைக்கிற மாதிரி எனக்கு சொல்லிட்டீங்க. லட்சுமியும் நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினர் தான், 20 வருஷமாக நம்ம வீட்டில் இருக்கே, அதால் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கோன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்க பார்த்தேன். என்னுடைய அறிவு கண்ணை நீங்கள் திறந்துட்டீங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. வசு, நீயும் என்னை மன்னிச்சிடுமா. உடனே தன்னுடைய நண்பனுக்கு ஃபோனில் அழைத்து தன் வீட்டில் வளர்த்து வந்த அந்த லட்சுமி மாடை விற்கப் போவதில்லை எனவும் கூறிவிட்டான். தங்களுடைய முடிவை மாற்றிவிட்டதாகவும் கூறினான். மேலும் அந்த மாட்டு வியாபாரி வரவேண்டாம் எனவும் கூறிவிட்டான். வசுமதியும் அத்தை பார்வதியின் கரம் பிடித்து கண்ணீர் விட அதில் இருந்த நன்றியை உணர்ந்தாள் பார்வதி. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.